காலையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க. பட்டையும் போட்டாச்சு. அடுத்து ஒரு டீயை போட வேண்டியதான். அதனால டீ வச்சுட்டு இருக்கேன். ஸோ சுட சுட இந்த குளிருக்கு ஏதமா டீயை குடிச்சோம்னா தான் இன்னைக்கு நாளே நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சொட்டர் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா பனி ஓவர் ஆகுது. 4 மணிக்கு பனி அவ்வளவா தெரியறதில்ல. ஆனால் 5:30 மணிக்கு மேலே கொட்டுன்னு கொட்டி தீக்குது. அது மாதிரி தான் இன்னைக்கும் கொட்டி தீக்குது. அதனால நான் சொட்டர் எடுத்து போட்டுக்கிறேன். அப்புறம் தலைக்கு வந்து டெய்லியும்லாம் குளிக்கிறது இல்லைங்க. மேலுக்கு மட்டும் குளிச்சா போதும். ஆக மொத்தம் குளிக்கணும். தலைக்கு ஆனால் டெய்லி குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. நான்வெஜ் சாப்பிட்டா தலை குளிச்சுக்கலாம். ஸோ நான் சாப்பிட்றது இல்லை. அதனால தலைக்கு துண்டை கட்டியிருக்கேன். ஏன் கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பனி இறங்காமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா பனி இறங்குச்சு அப்படின்னா சளி காய்ச்சலுக்கான அறிகுறி இருக்கு. உடல் நலத்தையும் பார்த்துக்கணும் இல்லையா? என்னதான் நம்ம வந்து சாமி கும்பிட்டாலும். அதனாலதான். ஸோ நைட்டே கீரையெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலையில இன்னைக்கு சாப்பாடு, கீரை பொரியல், தயிர் அவ்வளோதான் இன்னைக்கு எங்க வீட்டு மெனு. ஸோ நீங்களும் சேஃபா சாமி கும்பிடுங்க, சமைங்க, சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க.